ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்பு எதுவுமே வைக்காத அன்றைக்கி கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கூட்டு போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. வெறும் ரசம் கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான கூட்டுங்க. ஆமாங்க, சௌச்சௌ வச்சு தான் நம்ம இன்றைக்கி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 400 கிராம் அளவு சௌச்சௌ எடுத்துருக்கிறேன். இதெல்லாத்தையும் தோலை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை பீல் ஆஃப் பண்ணோன்னே இது உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக விதை மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். லைட்டாக ஸ்கின் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் சேர்த்து சமைச்சோன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் செட் ஆகாது, பெரியவங்களுக்குமே ஒரு சில நேரம் சேராது. அதனால் இந்த விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் ஸ்கின்னு மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் காய் வேக வைக்கும்போது குலையாமல் வரும். இது கூட பாசிப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. அப்போ தான் காயும் பருப்பும் ஒரே ஈவனாக வெந்து வரும். பருப்பு வந்து ஊற வைக்காமல் போட்டுட்டிங்கன்னா காய் வந்து குலைய ஆரம்பிச்சிடும். காய் வேகாது, இல்லை பருப்பு வந்து குலைய ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ராவாக விசில் வச்சோன்னா இது ரெண்டத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுடுங்க. கிளறும் போது பருப்பெல்லாம் அடியில் போயிட்டு காயெல்லாம் மேலே வர்ற மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வெந்து வரும். காய் வந்து அதே நேரம் குலையாமலும் இருக்கும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா காய் முங்குறதுக்கு 1/4 அளவு தண்ணி இருக்கணுங்க. அதாவது 3/4 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியும் ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் காயும் நல்லாவே வெந்து வந்துடும். கூட்டுக்குண்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா அரை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காய் வந்து வெந்து வந்திருக்கும். குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்ல பூ மாதிரி வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். அதே நேரம் காயும் குழஞ்சிருக்கக்கூடாது. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா தான் காயும் பருப்பும் ஒரே ஈவனாக வெந்து வரும். இல்லைன்னா பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதனால் பருப்பு ஊற வச்சுட்டு சேருங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் பொடி பொடியாக அரிய வேண்டாங்க. இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு போட்டு அதை வதக்கிட்டு சாப்பிடும்போது தான் இந்த கூட்டுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த காயோட வெங்காயம் வெந்ததோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. லைட்டாக இனிப்பு சுவையோட. இனிப்புனா இனிப்பாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்போது தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். கரெக்டான அளவு சேர்த்தா தான் காய் வந்து குலையாமல் வரும். அதனால் தண்ணி கரெக்டான அளவு வச்சுட்டு இந்த டைமில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது உடனே கொதி வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு கொதி வர ஆரம்பிச்சிரும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தோன்னே இதோட ஸ்மெல் வந்து அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இதை ஒரு நிமிஷத்துக்கு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா காய் வந்து குழஞ்சிரும், கூட்டு வந்து சரியாக இருக்காது. இப்போ தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப வற்ற விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும். இது ஆறினோடனே பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். காயும் பருப்பு தேங்காய் மிக்ஸ் எல்லாமே சேர்ந்து சூப்பராக கமன்னு மணக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான பாசிப்பருப்பு சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த கூட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரசம் வச்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளவு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காரக்குழம்பு இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. வெறும் குழம்பு எதுவுமே இல்லாத அன்னைக்கு கூட இந்த கூட்டு வச்சு சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டான இந்த கூட்டு ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கூட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.